லக்ன ரகசியங்கள் பார்க்க போகிறோம். அது என்ன சார் லக்ன ரகசியம்? எல்லாம் ராசி பலன் தானே சொல்லுவாங்க. அதுனா லக்னம்னா, லக்னம் தாங்க உயிர். ராசி பலன்கள்ன்றது அது ஒரு ட்ரெண்டாக செட் ஆயிடுச்சு. ஆனால் லக்னம் வச்சு தான் எல்லா கால்குலேஷனும் பண்ணுவோம். லக்னம் தான் உயிர். அதுலேருந்து தான் உங்கள் திருமணமோ, வேலை வாய்ப்போ, பிஸ்னஸோ, கடனோ, உடல் நோயோ எதுவா இருந்தாலும் கால்குலேட் பண்ணுறது லக்னத்தை வச்சு தான். லக்னம் தான் நம்மளுடைய கர்மாலேருந்து எல்லாமே சொல்லுது. ஸோ ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒரு சீக்ரெட் இருக்கு. சரிங்களா? ஸோ உங்கள் லக்னத்துக்கு என்ன சீக்ரெட்? ஜென்ரலாக இதுக்கு வந்து வாழ்க்கை வந்து எப்படி செட் ஆகும்? இதுக்கு என்னென்ன மாதிரி வாழ்வியல் பரிகாரங்கள், அதாவது நான் வீட்டிலேருந்தே என்னென்ன பரிகாரங்கள் நான் பண்ண முடியும்? எந்தெந்த தெய்வத்தை வழிபட்டா என்னென்ன நடக்குன்றதை ஜென்ரலாக பார்க்க போகிறோம் வாங்க. மிதுன லக்னம். மிதுன லக்னம் வந்து எப்படின்னா, அவங்க மிதுன லக்னம் உங்கள் சார்ட்டில் லா எங்கே போட்டிருக்குன்னு பாருங்கள். அந்த லா மிதுனத்தில் இருந்தால் மிதுன லக்னம் உங்களுது. ராசிக்கு ஒர்க் ஆகும், லக்னத்துக்கு இன்னும் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும் இது. சரி, இந்த மிதுன லக்னம் கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து புதன் வீடு. ஓகே, புதன் வீடு. இவங்களுக்கு ஆண் தன்மையும் இருக்கும், பெண் தன்மையும் இருக்கும். அப்போ அச்சுச்சோ அப்போ இதில் பிறந்தவங்க எப்படி சார்? அப்படி கிடையாது. இவங்க என்னென்னா கோவம் காட்ட வேண்டிய இடத்துல கோவமாக இருப்பாங்க. அதாவது சலாம் போடுற இடத்துல சலாம் போடணும், சண்டை போடுற இடத்துல சண்டை போடணுன்னாங்களா, அது பர்ஃபெக்டாக யாருக்கு அமையணும்? மிதுனம். எக்ஸாம்பிள், மிதுனத்தை பேசி ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா டெவில்ஸ் அட்வொகேட்டுன்னுவாங்க. இவன் நல்லது சொல்கிறான். நம்மளது ஒரு ஃபேமஸ் சினிமா நடிகர் இருக்கார், பேர்லாம் இப்போ சொல்லலை. அவர் பேசுகிறாருன்னா அவர் பேசுனதை நம்மளுக்கு புரிஞ்சிக்கிறதுக்கே 10 பேர் டீகோட் பண்ணோன்னா பல வருஷங்களுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு அவர் பேசுறதே புரியும். அவரெல்லாம் பக்கா மிதுனம். அவங்க பேர்லாம் கூட பார்த்தீங்கன்னா எல்லாம் டபுள் டபுளாக வரும். எந்த நடிகர் நீங்களே பார்த்துக்கோங்க. சரியா? ஓகே. ஸோ இவங்க வந்து புத்தி கூர்மை ரொம்ப ஹையாக இருக்குங்க. ஏன்னா புதன் வீடு. புதன் அப்படின்னாலே படிப்பு. ஸோ இவங்களுக்கு வந்து நல்லா படித்தவங்க, நல்லா படிக்கிறவங்களாக இருப்பாங்க. படிக்கிறனாலும் மேதையாக இருப்பாங்க. நிறைய பேர் நம்ம வயசான பாட்டிங்க, நிறைய அம்மாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு படிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு இருக்கிற வாழ்க்கை அனுபவம் சூப்பர். சரி, நான் கேரக்டரே சொல்லிடுறேன். இப்போ நம்ம கமலஹாசன் சார், இப்போ நீங்கள் வந்து இந்த காலேஜை படிச்சிங்களா, இந்த எம்ஏ படிச்சிங்களா, இந்த எம்பிஏ படிச்சிங்களான்னா நம்ம கேட்டோன்னா கமலஹாசன் சார்கிட்ட எத்தனை டிகிரி இருக்குதுன்னு தெரியாது. சரி, ஆனால் எந்த டிகிரி எடுத்தவங்களாலேயே கமலஹாசன் சாருக்கு முன்னாடி நிற்க முடியாது. அந்த மனுஷனுக்கு அவ்வளோ நாலேஜ். அதெல்லாம் புதன், பக்கா புதன். சரிங்களா? என்னென்னா ஒன்று படிப்பு, இன்னொன்று நரம்பு மண்டலங்கள். நரம்புக்கு சொந்தக்காரரும் புதன். அதாவது ஃபாஸ்ட்டாக வேலை செய்யும். இன்னொரு ப்ரொஃபஷனில் பார்க்கணுன்னா வக்கீல்கள். உங்களுக்கு வந்து மிதுனத்தில் இருக்க வக்கீல் உங்களுக்கு ஆஜராகிறாருன்னா நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னு நினச்சிக்கலாம். ஏன்னா அவங்கள பேசி ஜெயிக்க வைக்க முடியாது. அதேமாரி மிதுனத்தில் உங்களுக்கு ஆப்போசிட் பார்ட்டிக்கு மிதுனத்தில் இருக்கிற வக்கீல் கிடச்சாருன்னா அவங்க கதை ரொம்ப டஃப்பாக இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். அவ்வளவு புத்தி கூர்மை ஷார்ப்பாக இருக்கும். ஈஸியாக நம்ம வந்து வீட்டில் இருக்கவங்களுக்கு நம்மளுக்கு யார் மிதுன லக்னம், வீட்டில் இருக்கவங்க ராசி லக்னம் நம்மளுக்கு தெரியும். ஆஃபீஸில் மிதுனம் யாருன்னு கண்டுபிடிக்கணும், இல்லை அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா, யாராவது ஒருத்தர் லைட்டாக ஹம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ வீட்டில் இருந்தால் ஹம் பண்ணலாம். நிறைய பேர் பாத்ரூமில் பாடிக்கிட்டே எல்லாம் குளிப்பாங்க. ஆஃபீஸ்லலாம் பெருசாக ஹம் பண்ண முடியாது, பாட்டு கேட்டுனே இருப்பாங்க. இப்போ நான் என்னோடய ஆரம்ப காலம்லாம் ஐடியில் தான் இருந்தேன். அதில் ஒருத்தர் இருக்காங்க, எந்நேரமும் யூடியூப்பில் பாட்டு ஓடிக்கினே இருக்கும். அது மோஸ்ட்லி பிஜிஎம், இன்ஸ்ட்ருமெண்டல் சாங்காக ஓடிக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் பக்கா மிதுனம். மிதுனம் வந்து அந்த கலை நயம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. பாட்டு கேட்குறது, பாட்டு பாடுறது, டான்ஸ் ஆடுறது, ஆர்ட் ஃபார்ம் ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் கமலஹாசன் சார் சொன்னேன். கமலஹாசன் சார் வாசிக்காத இன்ஸ்ட்ருமெண்ட்டாக, அவர் பாடாத பாட்டாக, பக்கா மிதுனம் அவங்களாம். சரிங்களா? இவங்களெலாம் எப்படின்னா, நீங்கள் எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும்னா, இல்லை அவங்கள எப்படி மேனேஜ்லாம் பண்ணணும். இப்போ ஆஃபீஸில் உங்களுக்கு வந்து மேனேஜரு மிதுனத்தில் இருக்காருன்னா, அவங்களாம் நீங்கள் போய்ட்டு அதட்டிலாம் வேலை வாங்க முடியாது. நீங்கள் அதட்டம் பயப்படுற மாதிரிலாம் நடிப்பாங்க, ஆனால் பயப்படலாம் மாட்டாங்க. அவங்கள வந்து மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா, நீ தான் அறிவாளி, நீ தான் புத்திசாலி, இது நான் சொல்லலை, நீ சொன்னதை நான் திருப்பி சொல்கிறேன், நீயே பண்ணு அப்படின்ற மாதிரி அந்த பாலை வந்து அவங்க கோர்ட்லேயே போட்டால் அவங்க வந்து நான் தான் கெத்து அப்படின்னு அவங்க நினச்சிட்டாங்கன்னா அவங்களுக்காக எவ்வளோ வேணாலும் இறங்கி செய்வாங்க. இது வந்து ஒருத்தர் 2 பேருக்கு சொல்லுங்க, பொதுவாகவே இதுதான் மிதுன கேரக்டர்ஸ். அதே மாதிரி இந்த மிதுனத்தில் இருக்கவங்களுக்கு வந்து இது எங்கே வரும் நெகட்டிவ் எதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட சொந்த அறிவே தான். ஏன்னா இவங்க வந்து ரொம்ப அதிபுத்திசாலியாக இருப்பாங்க. சில டைம் அவங்க வந்து ராகுவோ, கேதுவோ, சனி பகவானோ ஏதோ ஒரு விதத்தில் தொடர்பு உள்ளே வந்துடுச்சு அப்படின்னா, அவங்க வந்து இக்கட்டான நிலைமையில் கூட யார் அட்வைஸும் கேட்க மாட்டாங்க.
அதுதான் பிரச்சனை. இப்ப இந்த வீடியோ ரிலீஸ் ஆகுற நேரத்தில கோச்சாரத்தில இவங்களுக்கு 3ல கேது. அப்போ கம்யூனிகேஷன் ஸ்கில் பிரச்சனையாகும். அப்போ எங்கேயெல்லாம் இவங்க பேசுறாங்களோ, அத ஆப்போசிட் பார்ட்டி தப்பா புரிஞ்சுக்கும். இவங்க ஜெயிக்கணும்னா மத்தவங்க சொல்ற அட்வைஸையும் ஏத்துக்கிட்டு, அத யோசிச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணா இவங்க ஜெயிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? இவங்களுக்கு வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னா கிருஷ்ணர். கிருஷ்ணர் பாமா ருக்மிணியோட வழிபடலாம். பெருமாள் வழிபடலாம். இதில் திருவாதிரை நட்சத்திரம் வரும். 3 நட்சத்திரம் வரும். மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம் வரும். திருவாதிரை நட்சத்திரக்காரங்கலாம் வந்து நடராஜர், அம்பாள வழிபடலாம். இவங்க வந்து புளியோதரைலாம் ஏன்னா இதெல்லாம் மெடிக்கல் அஸ்ட்ராலஜின்னு ஒரு தனியாக இன்டர்வியூ தரேன். ஒவ்வொரு ராசிக்கு என்ன மாதிரி நோய்கள் வர வாய்ப்பு இருக்குன்னு. மெடிக்கல் அஸ்ட்ராலஜி பிரகாரம் இவங்களுக்கு ஸ்கின் அலர்ஜி வரும். அதுக்கு வந்து புளியோதரை ஸ்கின் அலர்ஜி இருக்கவங்கள புளியோதரை சாப்பிடக்கூடாதுன்னுவாங்க. இது இப்போ சொன்னது. ஆனால் ஆதி காலத்துலேருந்தே பெருமாள் கோயிலில் அதிகமாக தர பிரசாதம் என்ன? புளியோதரை. புளியோதரை வந்து இவங்க அதிகமாக அன்னதானம் கொடுக்க நெய்வேத்தியம் படைக்க வாழ்க்கையில் வந்து இவங்க வந்து ரொம்ப சிறப்பாக வாழும். இப்போ வந்து உங்கள் லக்ன பலன் பார்த்தோம். அது ஏன் லக்ன பலன்? ராசி பலன் பார்த்துருக்கலாம்ல, ஏன் லக்ன பலன்? லக்னம்ன்றது தான் உயிர். லக்னம் தான் உங்கள் இன்டர்னல் கேரக்டர். ஜோதிடர்கள் நாங்கள் வந்து பிளான் பண்ணுறது வந்து லக்னத்தை வச்சு தான் கால்குலேட் பண்ணுவோம். நீங்கள் நார்த் இந்தியாலாம் போனால் லக்ன பத்திரிக்கான்னு சொல்லுவாங்க. ராசி பத்திரிக்கா சொல்ல போனால் லக்ன பத்திரிக்கா. அப்போ ஏன் சார் ராசி பார்க்கணும் அப்படின்னா, ராசி வந்து உங்களுடைய உடல் பற்றி சொல்கிறது, இப்போ என்ன நடந்துட்டுருக்குன்றத சொல்கிறது, இந்த ஜென்மத்தில் என்ன நடந்துட்டுருக்குன்னு சொல்கிறது. இன்னும் ராசிக்கு வந்து பலன்கள் சொல்லும்போது தான் குயிக்காக நிறைய விஷயங்கள் நடக்கும். இவர் சொல்கிறது கரெக்டுப்பா, சொன்னது நடந்துச்சுப்பா அப்படின்றதுலாம் என்ன ராசி வச்சு பலன்கள் சொல்லும்போது ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும். அதுக்காக சொல்கிறது. ஆனால் நீங்கள் ஒரு ஜாதகம் எனக்கு கொண்டு வரீங்க, சார் எனக்கு ஒரு ஒரு கேஸ் ஓடிக்கிட்டு இருக்கு சார், எனக்கு வீட்டில் ஒய்ஃபோட பிரச்சனை சார், குழந்தை என்ன சார் படிக்கணும்னு டீப்பாக நீங்கள் கேட்டிங்கன்னா, லக்னத்தை வச்சு தான் கால்குலேட் பண்ணுவோம். லக்னம் தான் உயிர், லக்னம் தான் உங்கள் கர்மாவை சொல்லும். எதுக்கு வந்திருக்கீங்க, முன்னாடி என்ன பண்ணீங்க, இப்போ என்ன பண்ண போகிறீங்க, என்ன பண்ணால் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறுவீங்க அப்படின்றது எல்லாத்தையுமே லக்னம் தான் சொல்லும். ஸோ நீங்கள் இந்த யாராவது ரொம்ப இதை பார்க்குற எல்லாருமே ரொம்ப வருஷமாக ராசி பலன் பார்த்துருப்பீங்க. சார் இவர் சொல்கிறது மேட்சே ஆக மாட்டுது சார். நிறைய பேர் கமெண்ட்டில் கூட திட்டியிருப்பீங்க. ராசி பலன் பார்க்கறதுக்கு பதில் எல்லாருமே உங்கள் லக்னத்தை வச்சு மேட்ச் பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளே மேஷ ராசி அப்படின்றோன்னா, மேஷ ராசி இல்லை, உங்கள் லக்னம் என்னென்னு பார்த்தா அந்த லக்னத்துடைய பலன்கள் பாருங்கள் மேட்ச் ஆகும். ராசி இதை விட லக்னத்துக்கு மேட்ச் ஆகும். அது வந்து ஒரு ட்ரெண்ட் ஆகிடவோ அது அப்படியே ராசி பலனே போயிட்டுருக்கு. அது ஆக்சுவல் லக்ன பலன். நீங்கள் லக்னத்தை வச்சு நீ உங்கள் லக்னம் சிம்ம லக்னமாக இருந்தால் அந்த சிம்ம லக்னத்துக்கு இல்லை சிம்ம ராசிக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள், அப்படி மேட்ச் ஆகும். ஸோ லக்னத்தை வச்சு ஒவ்வொன்றா பண்ணுங்க. இந்த ஒரு லக்னத்துக்குமே பஞ்சபூதங்கள் இருக்குது. நான் எல்லாத்துக்குமே ஆண் வீடா பெண் வீடா என்ன பஞ்சபூதம் எல்லாம் தெளிவாக சொல்லி தான் நான் சொல்லியிருக்கேன். அந்த பஞ்சபூதத்தை ஆக்டிவேட் பண்ணவே நீங்கள் ரொம்ப ஜெயிக்கலாம். அதுக்கான சில தானியங்கள்லாம் இது சொல்லியிருக்கேன். இதையும் தாண்டி நிறைய ஒரு லக்னத்துக்கும் கலர்ஸ் இருக்குது, லக்கி கலர்ஸ் இருக்குது. ஒரு லக்னத்துக்கும் லக்கி அரோமான் இருக்குது, அதாவது ஸ்மெல். இப்போ எது கோயிலில் பூ தரும்? வேறு எதுனா பண்ணியிருக்கலாம்ல. பூலேயே ஏன் நறுமணம் தர பூவாக தரோம்? பேப்பர் பூலாம் இருக்குது, அதெல்லாம் போடாமல் எதுக்கு நறுமணம் தரோம்? ஏன்னா பூவால் மனசை மாற்ற முடியும். அந்த பூலேருந்து வர ஸ்மெல்லால் மனசை மாற்ற முடியும். நம்ம வந்து மலர் மருத்துவம்னு வச்சுருக்கோம். இதெல்லாம் உலக லெவலில் டெஸ்ட் பண்ணி ப்ரூவ் பண்ண விஷயம். ஏதோ ஏன்னா ஜோதிடமே பலாயிரம் வருஷமாக இருக்குது. ஆனால் சொல்லும்போது ஜோதிடம் பொய், ஜோதிடத்தை வச்சு ஏமாத்துறாங்கன்னு ஒன்றும் சொல்லிகிட்ருக்கோம். ஏன்னு தெரியல. சரிங்களா? அதனால் இந்த மலர் மருந்துகள்லாம் புதுசாக இருக்கும். இது என்னது, இது ஒரு ஏமாத்து வேலைன்னு வச்சு ஏமாத்து வேலைன்னு இல்லை, 200 கண்ட்ரிக்கு மேலே யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க மலர் மருந்துகள். மலர்களால் மனசை மாற்ற முடியும். ஸோ அந்த இவன் நிறைய வாழ்வியல் பரிகாரங்களும் நான் இதுதான் தரேன். ஒரு லக்னத்துக்குன்னு ஒரு மலர் இருக்குது, ஒரு மலரோட நறுமணங்கள் இருக்குது. அதெல்லாம் யூஸ் பண்ணி ஒன்றும் நல்லா ஜெயிக்கலாம். ஒரு லக்னத்துக்குன்னு மெட்டல்ஸ் இருக்குது. இப்போ நான் கையிலலாம் செங்கோல் வச்சுருப்பேன். நிறைய பேர் நிறைய டைம் நான் வேறு மெட்டல்ஸ் வச்சுருப்பேன். ஒரு ராசி லக்னம் ஒரு தேவைக்கு ஏற்ற மாதிரி மெட்டல்ஸ் இருக்குது. எந்திரம் பார்க்குறோம், அது ஏன் எந்திரம் பொதுவாக செம்பில் இருக்குது? தங்கத்தில் இருந்தால் என்ன, வெள்ளியில் இருந்தால் என்ன? வெள்ளிலேயே செய்கிறாங்க, அது ஏன் வெள்ளியில் செய்கிறாங்க? நம்ம இரும்பில் செய்யலாம்ல. பேப்பரில் வர்ற எந்திரத்துக்கும் செம்பில் வர்ற எந்திரத்துக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு லக்னம், அந்த லக்னத்துக்கான கடவுள், அந்த கடவுளுக்கான மெட்டல்ஸ் இருக்குது. இதெல்லாம் மெட்டல் தெரப்பீஸில் வரும். ஸோ நிறைய விஷயம் இருக்குங்க. இதெல்லாம் எடுக்க ஒவ்வொன்றா எடுக்க நம்ம வந்து ஜெயிச்சுக்கிட்டே போகலாம். பெரிய பெரிய முன்னேறவங்க எல்லாம் அதான் பண்ணுறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் தெரிஞ்சுக்கணும். சார் நீங்கள் சொன்னது நல்லாயிருக்கு, நீங்கள் சொன்னது எனக்கு மேட்ச் ஆகுது, எனக்கு ஒன்றும் தெரிஞ்சுக்கணும், நான் வாழ்க்கையில் முன்னேறணும்னா என் நம்பர் இருக்குது,
கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம நெறைய வகுப்புகள் எடுக்கிறோம். ப்ராக்டிக்கலா எனக்கு இப்போ ஒரு பிரச்சனை. என்ன பண்ணா எனக்கு சரியாகும்? நான் வீட்ல உக்காந்து, வீட்ல இருக்க சமாச்சாரங்கள வச்சே நான் என்ன பண்ணா ஜெயிக்கலாம்? அந்த வாழ்வியல் பரிகாரங்கள் சொன்னோனே, கால் எடுத்துக்கோங்க. கன்சல்டேஷன் புக் பண்ணிக்கோங்க. கிளாஸஸ் அட்டெண்ட் பண்ணுங்க. இதெல்லாம் பண்ண நம்ம எல்லாரும் நல்லா இருப்போம். எல்லாரும் நல்லா இருக்க இந்த திருவண்ணாமலையிலேருந்து அந்த அண்ணாமலையாரும், உண்ணாமலை அம்மாவையும், முருகர் வள்ளி தேவனை வேண்டி உங்களிடமிருந்து உங்கள் ஆசிகளோடு விடைபெறுவது உங்கள் டாக்டர் டிவைன் தினேஷ். வாழ்க வளமுடன்.